நான் நரகத்தையும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான்? நான் செத்த பிணத்தை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். நான் தொழுக மாட்டேன், தொழுவேன், ருக்கோ செய்வேன், நான் சஜிதா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். தொழுகிறேன், ருக்கோ செய்ய மாட்டேன், சுஜூதும் செய்ய மாட்டேன், தொழுவேன் அப்படின்னு சொல்றான். நான் பார்க்காமலேயே சாட்சி சொல்லுவேன், பார்க்காமலேயே சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். பிறகு நான் இன்னி உசைபுல் ஃபித்னத வ உபுகில் ஹக்க, ஃபித்னாவை நான் நேசிக்கின்றேன், ஹக்கான விஷயத்தை நான் கோபிக்கின்றேன், வெறுக்கின்றேன் என்பதாக அவர் சொல்லுகின்றார். ரஹமத்தை விட்டு நான் விரண்டோடுவேன், ரஹமத்தை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ரஹமத்தை நான் விட்டு விரண்டோடுவேன் அப்படின்னு சொல்றான். யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய, யகூதிகள் நசாராக்களுடைய சொல்லை நான் உண்மைப்படுத்துகின்றேன் என்பதாக சொன்னார். 8 விஷயங்களை அந்த மனிதன் சொல்லுவதாக அந்த வந்த மனிதர் சொல்லுகின்றார். அபூ ஹனீஃபா இப்படி சொல்லக்கூடிய மனிதன் முஸ்லிமா அப்படிங்கிறார். சரியான முஸ்லிம் தான் அந்த ஆளு அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட இந்த சொல்லக்கூடிய ஆளு சரியான முஸ்லிம் தான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். வந்தால் கேட்டார். அப்ப அபூ ஹனீஃபா சொல்றாங்க, சொர்க்கத்தை நான் பிரியப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்றான்னு சொன்னா, எனக்கு சொர்க்கம் பிரியமானதல்ல, சொர்க்கத்துடைய ரப்பு தான் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு அவர் வழங்குறாரு, சொல்றாருன்னு அர்த்தம். அதுக்கு நரகத்தை நான் பயப்பட மாட்டேன், நரகத்துடைய ரப்பை நான் பயப்படுகின்றேன். அல்லாஹ் பயப்படுறேன், நரகத்தை பயப்படுறது இல்லை அப்படின்னா, அல்லாஹ் பயப்பட்டாலே நரகம் அதற்குள்ள வந்துடும், அல்லாஹ்வை பிரிய வைத்தாலே சொர்க்கம் அதற்குள்ளே வந்துடும் என்று அதனுடைய பொருள் என்று விளக்கம் தந்தார். அதே மாதிரி செத்ததை நான் சாப்பிடுகின்றேன் அப்படின்னு சொன்னா மீன் சாப்பிடுறாரு அவரு. மீன் சாப்பிடுறத பத்தி தான் சொல்றாரு அவரு. அது செத்து போனது தானே, செத்து போனது தான் சாப்பிடுறாரு, அதை சொல்றாரு அவரு. நான் தொழுவேன், ருக்கோ செய்ய மாட்டேன், சுஜூத் செய்ய மாட்டேன், ஜனாசா தொழுகை சொல்றாரு அவரு. ஜனாசா தொழுகிறேன் அப்படிங்கிறாரு அவரு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவர் கேட்ட அந்த மறைமுகமான கேள்வி, அதற்குள்ள உள்ள கருத்தை இமாம் அபூ ஹனீஃபா தங்களுடைய அறிவில் ஆய்வு செய்து சொல்லுகின்றார்கள். பிறகு நான் பார்க்காமலேயே நான் சாட்சி சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு. அல்லாஹ் பார்த்தா சாட்சி சொல்றோம், அஷ்ஹது நான் சாட்சி சொல்லுகிறேன், அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது, ஒருத்தன் தான் என்று சொல்லுவது பார்த்தா சொல்றாரு, பார்க்காம சொல்றாரு. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு பார்க்கிற, இப்ப பார்க்கல, பார்க்காம தான் சாட்சி சொல்றாரு. நான் பித்னாவை விரும்புகின்றேன், ஹக்கை வெறுக்கின்றேன் என்று சொல்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய குழந்தைகளும் பித்னாக்கள் என்பதாக சொல்லுது. இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் பித்னா, உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய குழந்தைகளும் பித்னா, குழப்பத்தில் கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதைத்தான் அவர் சொல்றார். பொருளையும் குழந்தைகளையும் பித்னா சொல்லுகிறான். அந்த பித்னாவை நான் விரும்புறதே கிடையாது, குழந்தைகளையும் பொருள்களையும் விரும்புவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அவரு. அதே போல ஹக்கை, சத்தியமான விஷயத்தை நான் வெறுக்கின்றேன் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா மரணத்தை பற்றி, மௌத்தை பற்றி சொல்லும் போது சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக் என்பதாக சொல்லுகின்றார். மௌத்துடைய சக்ராத்து சத்தியமாக வந்தே தீரும் என்பதாக சொல்லுகின்றார். அதை நான் வெறுக்கின்றேன். அந்த சக்ராத்துடைய நிலை எனக்கு ஏற்படக்கூடாது, கடுமையான நிலை எனக்கு ஏற்படக்கூடாது, அப்படி ஏற்படுவதை நான் விரும்பவில்லை என்று அவர் சொல்லுகின்றார். ரஹமத்தை விட்டு நான் விரண்டோடுகின்றேன். நிறைய மழை பெய்யுது, வேகமா மழை பெய்யுது, மழை ரஹமத்து தான், நனைஞ்சிட்டு இருக்க முடியாது, அந்த ரஹமத்துக்கு நனைஞ்சா சளி பிடிச்சிடும், அதனால விரண்டு ஓடுகின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய சொல்லை நான் உண்மைப்படுத்துகின்றேன். ஆமா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யூதர்கள் சொல்லுவதாக ஒரு வாசகத்தையும், யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுவதாக, கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து சொல்லுவதாக 2 வாசகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான். வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை, யூதர்கள் சொல்லுகிறார்கள் நசாராக்கள் எந்த பொருளின் மீதும் கிடையாது, அவங்க எதுவுமே இல்லைங்க, சும்மா வீணான போன ஆளுங்க அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்றார்கள் வகாலத்தின் நசாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை, கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்றார்கள் யூதர்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டை சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அதனால வீணா போன ஆளுங்க அப்படின்னு அவர் சொல்ற அவன் வீணா போன ஆளுங்க அப்படின்னு சொல்ற, அது மாதிரி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இந்த 2 பேரும் சொல்றது உண்மைதான் அப்படின்னு நான் நம்புறேன். 2 பேரும் சொல்றது, அவங்களும் எதுவும் கிடையாது, இவங்களும் எதுவும் கிடையாது அப்படி
அப்படின்னு சொல்றேன் என்பதாக அந்த கேட்ட மனிதருக்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் சொல்லிய உடனே அதை கேட்ட மனிதர் அவரை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சோதிப்பதற்காக அவர் கேட்டார். இப்படி ஒரு இது கற்பனையாக சில விஷயங்களை சொல்லி இப்படி கேட்டார். உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இந்த அறிவு தீட்சிதத்தை கண்டு அவருடைய நெற்றியிலே முத்தமிட்டு நீங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அறிவாளி என்பதாக ஏற்றுக்கொண்டு சென்றார் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் சிக்கலான பல்வேறு பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகள், பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்த ஏடுகளிலே நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் சொன்னா மாச கணக்கில் சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள், அறிவுபூர்வமான அற்புதமான விஷயங்களை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அதெல்லாம் நிறைய இருக்கின்றது. ஒரு பெண்மணி வந்து நமக்கு விளக்கத்திற்காக சில விஷயங்கள். ஒரு பெண்மணி வந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் சொன்னாங்க, என்னுடைய தந்தை இறந்து போயிட்டார், ஒருவர் இறந்து விட்டார், எங்க குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கு சில சொத்துக்கள் இருந்தன, அந்த சொத்துக்களை எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு கடைசியில ஒரே ஒரு திருகம் தான் கொடுத்தாங்க. எனக்கு சொத்துல பங்கு போட்டு கடைசியில எனக்கு வந்தது எவ்வளவு, என் பங்குக்கு ஒரே ஒரு திருகம் தான். இந்த உனக்கு ஒரு திருகம் தான் சேரும் என்பதாக ஒரு பெரிய முக்தி ஃபத்வா கொடுக்கக்கூடியவர் தீர்ப்பளித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க. யார் அந்த முஃப்தி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தாவூது தாயி என்ற ஒருவர். அவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களோட வயசு கூட உள்ளவர், பல சஹாபாக்களிடம் ஹதீஸ்களை கேட்டவர், மிகப்பெரிய ஃபக்ஹ் சட்ட மேதையாக இருக்கக்கூடியவர். அவர் ஃபத்வா சொன்னார், தீர்ப்பு சொன்னா உனக்கு ஒரு திரகம் தான் கிடைக்கும் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். இது என்னங்க எவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனார், ஒரே ஒரு திரகம் தான் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே சொன்னாங்க உனக்கு ஒரு திருகம் கிடைச்சிச்சு பாரு, யார் எந்த இறந்து விட்ட அந்த மனிதருடைய சொத்திலிருந்து கிடைத்ததோ அந்த இறந்து விட்ட மனிதருக்கு 600 திருகங்கள் சொத்து இருந்திருக்க வேண்டும். 600 திருகங்கள் இருந்திருக்க வேண்டும். அப்படி 600 திருகத்தை விட்டு சென்ற அந்த மனிதருக்கு 2 பெண் மகள்கள் இருந்திருக்க வேண்டும். ஒரு தாய், மனைவி, சகோதரர்கள் 12 பேரும், சகோதரி நீ ஒருத்தியும் அவருக்கு இருக்க வேண்டும். அப்பதான் இந்த சட்டம் சரியாக வரும். தாவூத் தாய் சொன்னது சரிதான் என்பதாக சொன்னார். அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது விளக்கம் சொன்னார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த பெண்மணியிடத்துல 2 மகள்கள் இருக்காங்க பாருங்க, 2 பெண் குழந்தைகள் அந்த இறந்து விட்டவருக்கு. அந்த 2 மகளுக்கு 3/2 பங்கு பாகம் சேர வேண்டும் சொத்துல. 600 திருகங்கள் விட்டு சென்றார். அதுல 3/2 பங்கு 400 திருகங்கள் அந்த 2 பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். தாயார் இருக்கின்றார், அந்த தாயாருக்கு 6/1 சேர வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் குர்ஆனிலே சுதுஸ் என்பதாக, அவருக்கு 6/1 கிடைக்க வேண்டும். 6/1 100 திர்ஹம் அந்த பெண்மணிக்கு, அதாவது தாயாருக்கு. மனைவிக்கு 8/1 கிடைக்க வேண்டும். 600 திர்ஹத்தில் 8/1 75 திர்ஹம் அவருக்கு கொடுத்துடுறது. பிறகு நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு, சகோதரர்கள் அவருக்கு இறந்து விட்டவருக்கு 12 பேரு, சகோதரி நீ ஒருத்தி தான். இந்த 2 சகோதரர்களும் சகோதரியும் இருப்பதன் காரணமாக அங்கே ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கலந்து இருந்தால் எப்படி சட்டமோ அந்த சட்டம் உங்க 2 பேத்துக்கும் வரும். அதாவது ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்ற அமைப்பில். அதனால அந்த 12 சகோதரர்களுக்கு ஆளுக்கு 2 பங்கு 24 பங்கும், உனக்கு 1 பங்கு 1 திர்ஹமும் கிடைச்சிருக்குது, கூட்டி பாரு 600 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி கேட்டு பெரிய ஆச்சரியப்பட்டு, நான் உங்களுக்கு எவ்வளவு திர்ஹத்தை விட்டு சென்றார் அப்படின்லாம் சொல்லவே இல்லையே, எத்தனை குழந்தைகள் யார் யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லவில்லையே. இல்ல நீ உனக்கு 1 திர்ஹம் கிடைச்சதுன்னு சொன்னதிலிருந்து நான் கணக்கு போட்டு பார்த்தா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படித்தானே அப்படின்னாங்க. அப்படித்தான் அப்படின்னு அந்த பெண்மணி ஒப்புக்கொண்டாங்க. அதனால உனக்கு 1 திர்ஹம் கொடுத்தது வந்து தப்பல்ல, அதுதான் ரைட், அதுதான் சரியான வழி என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி எடுத்தினார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக, குறிப்பாக ஹாரிஜியாக்கள் என்று ஒரு கூட்டத்தார் இமாம்கள், அதாவது ஹதீசுகளை விட்டு வெளியேறியவர்கள்.
அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அவர்களின் மீது பகைமை பாராட்டக்கூடியவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இமாம் என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்களை தவிர வேறு யாரும் இமாம் கிடையாது என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஷியாக்கள் போராக்கள் என்று சொல்லுகின்றவங்க. இவங்கெல்லாம் இஸ்மாயிலி பார்ட்டி இவங்கெல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பிரதான குருவாக கருதக்கூடியவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஹாரிஜியாக்கள் அப்படின்னு இருக்கு. இவங்கெல்லாம் இந்த ஹாரிஜியாக்கள் இருக்கார்கள். இவர்களிடத்தில் ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வகுத்துக் கொண்ட கொள்கை என்னவென்று சொன்னால், மனிதர்களிலே பெரும் பாவம் செய்தால், பெரும் பாவம் செய்த மனிதன் அவன் முஸ்லிமே அல்ல, அவன் காபிர் தான், நரகத்துக்கு தான் போவான். நம்ம சுன்னத் ஜமாத்திலே கொள்கை அப்படி அல்ல. பெரும் பாவம் செய்தா அவனும் முஸ்லிம் தான். ஒரு முஸ்லிமான மனிதன் பெரும் பாவம் செஞ்சுட்டாங்க, கல்லு குடிச்சிட்டான், லாட்டி சீட்டு வாங்கிட்டான், வட்டி வாங்கினான் அப்படின்லாம் சொல்லுவோம். ஹராமான பெரும் பாவத்தை செய்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாரிஜியாக்களிடத்தில் பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிம் அல்ல, அவனுக்கு இறுதி தீர்ப்பு என்னவென்று சொன்ன நரகம்தான் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய முடிவு. இப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டம் சொன்னாங்க, இல்லை இல்லை, பெரும் பாவம் செய்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தான், காபிர்கள் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சட்டத்தை சொல்லி இருந்தாங்க. இதனால அந்த ஹாரிஜியாக்களிடத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. இதை எப்படியாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய ஜமாஅத்து சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு கேள்வியை கேட்கலாம் அவர்கிட்ட போய், அந்த கேள்விகள் நம்மகிட்ட மாட்டிக்குவார், உடனே அவருடைய சொல்ல வாபஸ் வாங்க வச்சிடலாம். முஸ்லீம் அதாவது பாவம் செய்த முஸ்லீம் காபிர் தான் அப்படிங்கிற சொல்ல வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஜமாஅத்து வந்துச்சு. வந்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல கேட்டாங்க, உங்க வீட்டுக்கு வெளியே 2 ஜனாசா கொண்டு வந்திருக்கிறோம். சும்மா சொல்றாங்க, வீட்டுக்கு வெளியே 2 ஜனாசா கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஒரு பெண் ஜனாசா, ஒரு ஆண் ஜனாசா. அந்த பெண் விபச்சாரம் செய்து விபச்சாரத்திலே கரு தரித்து அந்த விபச்சாரத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே அவர் இறந்து விட்டார். அந்த ஜனாசா வந்திருக்கு, விபச்சாரியான அந்த பெண். இன்னொரு ஆளு ஆண், அவன் கள் குடித்தவன், கள் அதிகமாக குடிச்ச, மது அதிகமாக குடிச்சதுனால இறந்து போயிட்டான். 2 பேரும் பெரும் பாவம் செய்த 2 ஜனாசாக்கள் வெளியே இருக்கின்றன. இந்த 2 பேரும் முஸ்லீமா காபிரா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க மடக்கணும். பெரும் பாவம் செய்த காபிர் இவங்க தீர்ப்பு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இல்ல முஸ்லீம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால மடக்கணும் அப்படிங்கறதுக்காக கேள்வி கேட்டாங்க. இந்த 2 பேரும் முஸ்லிமா காபிரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 ஜனாசா இருக்கு, இந்த 2 ஜனாசாவை பற்றி நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த வந்தவங்கள்ட்ட கேட்டாங்க, கொண்டு வந்திருக்கக்கூடிய 2 ஜனாசாக்களும் யூதர்களுடையதா கிறிஸ்தவர்களுடையதா கேட்டாங்க. யூதர்களுடையதா கிறிஸ்தவர்களுடையதா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல முஸ்லீம்களுடையது அப்படின்னு. முஸ்லீம்கள் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லிட்டீங்களா முஸ்லீம்? அவங்களுடைய நோக்கம் என்ன, முஸ்லீம் அல்லன்னு சொல்ல வைக்கணும். அவங்களே சொல்றாங்க முஸ்லீம்கள் அப்படின்னு. நீங்களே தீர்ப்பளித்துட்டீங்க. அவங்க 2 பேர் ஜனாசா முஸ்லீம்கள் தான் அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. முஸ்லீம்கள் தான், அதுல சந்தேகம் கிடையாது. வெட்கப்பட்டு தலை குனிந்தவர்களாக சென்றார்கள் 2 பேரும் வந்த ஜமாத்தார்கள் என்பதாக சொல்ல. இப்படி ஏராளமான விஷயங்கள். அதே போல ஒரு ஜனாசா அந்த ஆட்சியாளர்கள் ஹலீஃபாக்களுடைய வீட்டிலே முக்கியமான ஒருவருடைய ஜனாசா, ஒரு குழந்தை என்று நினைக்கிறேன், அல்லது பெரிய அந்த ஜனாசா தூக்கிட்டு வர்றாங்க. அந்த ஜனாசா ஏற்பட்டதின் காரணமாக அந்த வீட்டில் இருந்த பெண்மணிகள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு அழுதாங்க. சிறு வயசுலயே போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப ஜனாசா தூக்கிட்டு குளிப்பாட்டி கபரிஸ்தானுக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த முக்கியமான ஒரு பெண்மணி, அல்லது அந்த ஹலீஃபாவுடைய மனைவியோ அல்ல சகோதரியோ யாரோ ஒரு பெண்மணி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு தலைவிரி கோலமாக தெருவில் அழுதுகிட்டே வர்றாங்க ஜனாசாவோட. பெண்கள் ஜனாசாவோட வரக்கூடாது, பெண்கள் யாரும் வர்றது பழக்கமே கிடையாது. அந்த பெண்மணி துக்கம் தாழாமல் அழுதுகிட்டே வர்றாங்க. அந்த பெண்ணுடைய கணவர், அதாவது ஹலீஃபா குடும்பத்தை சேர்ந்தவர், இப்ப அந்த பெண்ணை பார்த்து என்ன இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, இது ஹலீஃபாக்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு அழகா, நம்ம ராயல் ஃபேமிலிக்கு அழகா, இது இப்படி எல்லாம் வந்து மக்களுக்கு மத்தியில தலை விரிச்சு போட்டு ஹராமான முறையில வந்து ஜனாசாவுக்கு அழுதுகிட்டு வர்றீங்க, நீங்க இருந்து உடனே போயிடணும், இல்லாவிட்டா நான் கடுமையான. அந்த பெண் உடனே சொல்ல, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் கபரிஸ்தானுக்கு வந்து இந்த ஜனாசாவுடனே நான் என்னுடைய இந்த மகனுடைய ஜனாசாவுடன் தொழுகின்ற வரைக்கும் நான் இருந்து போகவே மாட்டேன்.
மகனுடைய ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துகின்ற வரைக்கும் தொழுதுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சு அல்லாஹ்வின் சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பெண். அவருடைய கணவர் என்ன பண்ணாரு, அந்த ஹலீஃபாவுடைய உறவினர், அவர் சொன்னாரு, நீ இந்த இடத்துல இருந்து நீ போகல அப்படின்னு சொன்னா உன்னை நீ தலாக் அப்படின்ட்டாரு. இப்பவே இந்த இடத்துல இருந்து நீ போகல அப்படின்னு சொன்னா நீ தலாக் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு விதமான பிரச்சனை. இந்த பெண் போகலைன்னா அந்த பெண்ணு தலாக் ஆயிடுவா. இந்த பெண்ணு திரும்ப இதுக்கு வந்தா பெண்ணு போயிட்டா இவள் சத்தியத்தை முடிச்சவளாக ஆயிடும். சத்தியம் செஞ்சிருக்கிறார் இந்த பெண். பெரிய பிரச்சனை. அந்த ஜனாசாவுடன் பெரும் பெரும் மேதைகள் எல்லாம் இருக்காங்க. சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய பப்பை அவரும் இருக்கிறார். இப்னு சுபுருமா என்று அரசாங்கத்தில் காசியாக இருக்கக்கூடியவர். இப்னு அபி லைலா என்பவர் அவரும் பெரிய மேதை, பெரிய பப்பை. அபுல் அஹ்வஸ் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் சின்ன வயசு, அவங்களும் கூட இருக்கிறாங்க. இப்ப எல்லாரிடத்திலும் ஜனாசா இப்ப கொண்டு போகப்படல, அந்த இடத்துல அப்படியே வச்சாச்சு. கொண்டு போனாலும் வம்பு, கொண்டு போகலன்னு வம்பு. கொண்டு போனா இவ தலாக் ஆயிடுவா இந்த பெண்ணு. கொண்டு போகல அப்படின்னு சொன்னா இவ சத்தியத்தை முடிச்சவா ஆயிடுவா. இப்ப என்ன பண்றது? எல்லாத்தையும் கேட்டாங்க. ஒன்னு ரெண்டுல ஒண்ணு நிகழ்ந்துதான் ஆகணும். இந்த பெண் சத்தியத்தை முறிக்கணும் அல்ல தலாக் ஆயிடும். என்ன சொல்றீங்க, கொண்டு போனதா வேண்டாமா? இப்ப ரெண்டுல ஒண்ணுதான் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இமாம்களும் சொல்லிட்டாங்க. அபூ ஹனீஃபா ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்கள கூப்பிட்டு அவங்கள கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. இது ஒண்ணுமே ஆகாது, சத்தியத்தை முறிக்க வேண்டியது இல்ல, தலாக்கு நிகழாது. வேற எப்படி என்ன செய்யறப்ப? ஜனாசா கீழே வச்சிருக்கீங்களா, அப்படி இங்கேயே நின்று தொழுங்க எல்லாரும். அந்த பெண்ணும் பின்னால் நின்று தொழுகட்டும். தொழுதுட்டு இப்படி வீட்டுக்கு போயிட்டு நம்ம கபிரிஸ்தானுக்கு கொண்டு போயிடும் ஜனாசா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். எல்லாருமே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கையை பிடிச்சு முத்தமிட்டார்கள் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. இப்ப சத்தியம் நிறைவேறி போச்சு. அந்த பெண்ணுக்கு தலாக்கும் ஆகும். இப்படிப்பட்ட ஏராளமான ஒன்னல்ல ரெண்டுல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி உள்ள இந்த மாதிரி செய்திகள் நிறைய இருக்கின்றன. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபா நகரத்திலே இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்துல ஃபுகஹாக்கள், ஃபகீஹ் என்ற சட்ட மேதைகள் வாழ்ந்திருந்த காலம். ஏராளமான சட்ட மேதைகள் இருந்தார்கள். பல நூற்றுக்கணக்கான மேதைகள் இருந்தார்கள். கூஃபாவிலே, அதாவது இராக்குடைய நாட்டிலே பஸ்ரா என்ற ஒரு ஊர், அந்த பஸ்ராவிலே கத்தாதா என்று ஒருவர் இருந்தார். அவர் மிகப்பெரிய அறிஞராக அந்த காலத்தில் திகழ்ந்து கொண்டிருந்தார். அவர் கூஃபாவுக்கு ஒரு சமயம் வந்திருந்தார். கூஃபாவுக்கு வந்தார். கூஃபாவிலே அவருடைய நண்பருடைய ஒரு வீட்டிலே தங்கியிருந்தார். கத்தாதா பஸரி என்பதாக அவர் பெரிய ஃபகீஹ், மிகச்சிறந்த மேதையாக அவர் திகழ்ந்து கொண்டிருந்தார். மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்காரர் அறிவிப்பு செய்தார், இப்படி கத்தாதா பஸரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த ஊர்ல யார் யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ, சட்ட பிரச்சனை இருக்கோ, எல்லாரும் வந்து கேட்டுக்கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பு செய்தார். ஏராளமான மக்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். வந்து பலவிதமான கேள்விகளை கேட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். என்ன அற்புதமா பதில் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்து கொண்டு அவருடைய பதிலை கேட்டுக்கொண்டு போனாங்க, விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டாங்க, இந்த மாதிரி கூஃபாவுக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படியே பெரிய மேதை, அப்ப நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம், பெரிய மனுஷனை போய் பார்க்க வேண்டியது, அறிவாளி என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இங்க வந்தாங்க. பல விஷயங்களை கேட்டாங்க, பல விஷயங்கள் பரிமாற பேசிக் கொண்டார்கள். கடைசியாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, நான் கடைசியில ஒரு சட்டம், ஒரு விஷயம், ஒரு மசாலா கேட்கிறேன் சொல்லுங்களேன் அப்படின்னு. சரி அப்படின்னு. ஒரு மனிதர் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் வேற வெளியூருக்கு போனான். வெளியூருக்கு போனா அப்படியே போயிட்டா, ரொம்ப நாள் ஆச்சு காணும், ஆளை காணும். ரொம்ப நாளா தேடி பார்க்கறாங்க, ஆள் கிடைக்கவே இல்லை. நீண்ட காலத்திற்கு பின்னால், 5 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் வச்சுங்களா, ரொம்ப நாளுக்கு பின்னால அந்த பெண்ணிடத்தில் சொல்லப்பட்டது, உன்னுடைய கணவன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொன்னது நம்பகமான ஆள் தான், அது தவறான ஆள்லாம் கிடையாது. நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ஆளு ஒரு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப அதை விசாரித்த பின்னால, அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர்கள் விசாரித்த பின்னால அந்த பெண் இத்தா இருந்தான். இத்தா முடிஞ்சிச்சு, 4 மாசம் 10 நாள். இறந்து போயிட்டா 4 மாசம் 10 நாள் இத்தா இருந்தான். இத்தா இருந்த பின்னால வேறொரு மனிதனை, வேறொரு ஆணை திருமணம் செய்து கொண்டாள் அந்த பெண். கேள்வி கேட்கிறாங்க. திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு அந்த 2வது கணவனுடனே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்தாள். 2வது கணவனுக்கு குழந்தையும் இருக்குது.
இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் அந்த முதல் கணவன் வந்துட்டான். என்ன மேஜிக் மாதிரி இருக்கு. இன்னைக்கு நேற்று கூட ஒரு லெட்டர் ஒருத்தர் எழுதியிருந்தார் எனக்கு. பிரபல மேஜிக் கே லாலை மிஞ்சக்கூடிய புரசை இமாம் கே நிஜாமுத்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதினான். லெட்டர் இருக்குது. பிரபல மேஜிக் நிபுணர் கே லால் என்பவரை மிஞ்சக்கூடிய புரசை இமாம் கே நிஜாமுத்தீன் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் மேஜிக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ அவர் திடீர்னு அந்த முதல் கணவர் வந்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெண்ணுக்கு அந்த கணவர் இறந்து போயிட்டார்னு சொல்லி சொல்லப்பட்ட தகவல் தவறானதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அடிப்படையில் சொல்லிட்டாங்க. சமீபத்திலும் கூட நடந்துச்சு, நிறைய நாட்டில் நடக்குது இந்த மாதிரி. திடீர்னு காணா போறாங்க, ஒரு திடீர்னு வந்துடுறாங்க. காணா போறதுன்னு சொன்ன தவறா சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். இப்ப என்ன சட்டம்? இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கத்தாதா பஸ்ரி இடத்துல இந்த சட்டத்தை கேட்டாங்க. இப்படி வந்து விட்டால், அந்த முதல் கணவன் வந்து விட்டால் இந்த பெண்ணுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த இரண்டாவது கணவன் கூட இந்த பெண் வாழ வேண்டுமா, முதல் கணவனோட இருக்க வேண்டுமா, அந்த குழந்தையுடைய விஷயம் என்ன, இப்ப விபச்சாரத்துடைய சட்டம் அந்த பெண்ணை சாருமா, அந்த ஆணை சாருமா, இப்படி எல்லாம் கேட்டாங்க. கேட்ட உடனே அவருக்கு இது எங்கேயாவது நடந்திருக்குதான்னு கேட்டாரு. அவருக்கு பதில் சொல்ல தெரியல. எங்கேயாவது நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டார். இனிமேல் நடந்தால் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் நடக்காதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டாரு. நடக்காதெல்லாம் கேட்கக்கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வழங்கிட்டாங்க. சரி, இவருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி வழங்கிட்டாங்க. ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல உலமாக்கள் இமாம்கள் எழுதுகின்றார்கள். முதல் கணவன் வந்த உடனேயே இரண்டாவது கணவனுடைய நிக்காஹ் ரத்தாயிடும். தலாக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா முதல் கணவன் தான் அவளுக்கு கணவன். இரண்டாவது கணவன் கணவனே அல்ல. தவறான எண்ணத்திலே தவறான தீர்வின்படி அந்த இரண்டாவது கணவன் திருமணம் செய்திருக்கின்றான். அதனால முதல் கணவனை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில் ரத்தாயிடும். அதுக்கு பின்னால் அந்த பெண்ணை தொடக்கூடாது, பார்க்க கூடாது, ஹராமாச்சு இந்த இரண்டாவது கணவன். இப்ப அந்த பெண்ணுக்குரிய அந்த குழந்தை இருக்கின்றது. அந்த குழந்தை அந்த இரண்டாவது கணவனை சேர்ந்த குழந்தை தான். இரண்டாவது கணவனுடைய சொத்துக்குத்தான் உரிமை உடையதாக அந்த குழந்தை ஆகும். இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன சட்டம்? அந்த பெண் இப்ப இதா இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இரண்டாவது கணவனுடன் வாழ்ந்திருக்கின்றாள். அதனால ஒரு 3 மாசம் 3 பீரியட் மாதவிடாயுடைய காலம் வரைக்கும் எதிர்பார்த்து குழந்தை இந்த பெண்ணுக்கு இந்த இரண்டாவது கணவனுக்கு இருக்கின்றதா என்று பரிசோதித்த பின்னால் அதுக்கு பின்னால இந்த கணவனுடன் வாழ்ந்து கொள்வார். இரண்டாவது இந்த முதல் கணவனுடன் நிக்காஹ் செய்ய வேண்டியதில்லை. சரி, இரண்டாவது கணவனுடன் இவள் வாழ்ந்த காலத்திலே இப்ப முதல் கணவன் இருக்கும் பொழுதே உண்மையிலேயே முதல் கணவன் இருந்திருக்கிறான், இவளுக்கு தெரியல. தவறான தகவலின் அடிப்படையில் இரண்டாவது கணவனை திருமணம் செய்து கொண்டாள். இப்ப அப்படி திருமணம் செய்து கொண்டு அவனோடு வாழ்க்கையை நடத்தியதன் காரணமாக விபச்சாரத்தின் குற்றம் சேருமா? 2 பேருக்கு விபச்சாரத்தின் குற்றம் கிடையாது. ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. இரண்டாவது கணவனுக்கோ அந்த பெண்ணுக்கோ கிடையாது. ஏன்னு கேட்ட தவறா தகவலின் அடிப்படையிலே உண்மை என்று நம்பி அவர்கள் இருந்த காரணத்தினால் இந்த சட்டம். அந்த குழந்தை ஜினாவுடைய குழந்தை என்று பெயர் வருமா? வராது அல்லாஹ் தஆலா இடத்துல. அதே மாதிரி அந்த குழந்தை யாருடைய சொத்துக்கு உரிமையாக ஆவான்? அந்த குழந்தை யாருடைய சொத்துக்கு உரிமை? இரண்டாவது கணவனுடைய சொத்துக்கு தான் உரிமையாக, முதல் கணவனுடைய சொத்துக்கு உரிமையாக ஆக முடியாது. அதே மாதிரி இந்த தாயாருடைய சொத்துக்கு, அந்த பெண்ணுடைய சொத்துக்கு அந்த முதல் குழந்தை அந்த இரண்டாவது கணவனுடைய குழந்தை உரிமையாக ஆகாது. தாயார் தான் இந்த குழந்தைக்கு, அந்த பெண்ணு தான் தாய் இருந்தாலும் இந்த பெண்ணுடைய சொத்துக்கு உரிமையாக அந்த குழந்தை ஆகாது. இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. சரி, இதையெல்லாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆய்வு செய்து சட்டங்களை சொல்லுகின்றார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டாங்க. சொல்ல தெரியல அவருக்கு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது மாதிரி ஆயிரக்கணக்கான சட்டங்களை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். சரி, அவர் அடுத்து கேட்க சொன்னாரு, தப்சீர்ல இருந்து ஏதாச்சும் கேள்வி வேணா பதில் சொல்றேன் அப்படின்னாரு. சரி, தப்சீர் குர்ஆன்ல இருந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சங்கதியை, அவர்களுடைய கதையை சொல்லக்கூடிய நேரத்தில் பக்கத்துல சபா என்ற நாட்டில் பில்கீஸ் என்று ஒரு ராணி இருக்கிறார். அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நம்ம நோக்கி வந்து அந்த நாட்டிலிருந்து இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப
அந்த பெண்ணிடத்துல ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கின்றது, மிகப்பெரிய சிம்மாசனம். உலக வரலாற்றிலேயே அப்படி ஒரு சிம்மாசனமே கிடையாது என்பதாக வர்ணிக்கப்பட்டது. இந்த மயில் ஆசனம் அப்படின்னு சொல்றாங்க, இங்க முகலாயர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்ல, அதை விட பல மடங்கு உயர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிம்மாசனம் இருக்கின்றது. அந்த சிம்மாசனத்தை கொஞ்ச நேரத்தில் இங்க கொண்டு வரணும். யார் கொண்டு வர்றதுன்னு கேட்டாங்க. அந்த பெண் இங்க வர்றதுக்கு முன்னால அது வந்துடணும் இங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த மஜ்லிஸ்ல இருந்த ஒரு ஜின், இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லியது, ஆனா ஆதிக்க கபுல மகாபிக், நீர் இந்த மஜ்லிஸ்ல இருந்து எந்திரிச்சு போறதுக்கு முன்னால நான் கொண்டு வர்றேன் ஒரு ஜின்னு சொல்லியது. கொஞ்ச நேரத்தில் நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஜின்னு. இல்ல இல்ல, அதை விட சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த மஜ்லிஸ்ல இருந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது, வேதத்தில் இருந்து அவருக்கு ஒரு அறிவை நாம் கொடுத்திருக்கின்றோம். அந்த அறிவு படைத்த அந்த மனிதர் சொன்னார், ஆனா ஆதிக்க கபுல அங்கிருந்த இலைக்க பருப்புக்க, நீர் கண் மூடி விழிப்பதற்குள்ளாக, கண்ணை மூடி விழிப்பதற்கு முன்னதாக அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து தருகின்றேன் அப்படின்னு சொன்னார் என்று சூரத்து நம்ல் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இப்ப அதே மாதிரி கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னாங்க. கொண்டு வந்துட்டாரு. அவர் கண்ணை மூடினார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை திறந்தார், முன்னால இருக்குது அந்த சிம்மாசனம். இப்ப இது ஒரு பெரிய ஆற்றல். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு தனி சக்தியை அவருக்கு கொடுத்து வைத்திருந்தார். அவர் பேர் ஆசிப் இப்னு பர்கியா. ஆசிப் இப்னு பர்கியா அவர் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தார். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அபூ ஹனீஃபா என்ன கேட்கிறாங்க கேட்டா, அந்த கத்தாதாவிடத்துல இவ்வளவு பெரிய ஆற்றல் ஒரு நபியுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இருந்தது, அந்த நபிக்கு அந்த ஆற்றல் இல்லையா, அந்த சக்தி இல்லையா? சிம்மாசனத்தை இவரே கொண்டு வரலாம், நபி தானே பெரிய ஆள் இருக்கிறது இல்லையா? நபி கொண்டு வராம அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய வேறொருத்தருக்குள்ள சொல்லி கொண்டு வர சொல்றாரு, நபிக்கு அந்த சக்தி இல்லையா அப்படின்னு. கத்தாதா பார்த்தாரு, இல்ல நபிக்கு அந்த சக்தி கிடையாது, அவருக்கு தான் அந்த சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அப்படின்னா ஒரு நபியை விட நபியுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சிறந்தவரா அப்படின்னு கேட்டாங்க. உலகெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு நபி அனுப்பப்படுகின்றார் என்றால் அந்த நபி தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அறிவால் ஆற்றலால் மிகச் சிறந்தவராக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். நபி அனுப்புறதுன்னா சாதாரணமான மனிதர் அல்ல. அவர் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிலும் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இந்த உலகத்திலே இந்த பூமியின் மீது எத்தனை மனிதர்கள் இருந்தார்களோ அவர்கள் அனைவரிலும் மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர்கள், மிகச்சிறந்த வணக்கசாலி, மிகச்சிறந்த தக்வா உள்ளவர், எல்லாத்திலும் சிறப்பானவர் அவர். அப்படிப்பட்ட தன்மை உடையவரைத்தான் நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்புவார். இப்ப அப்படி திருமணம் செய்து கொண்டு அவனோட வாழ்க்கையை நடத்தியதன் காரணமாக விபச்சாரத்தின் குற்றம் சேருமா? ரெண்டு பேருக்கு விபச்சாரம். ஒரு காலத்தில் ஒரு நபி அனுப்பப்படுகின்றார் என்றால் அந்த நபி தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அறிவால் ஆற்றலால் மிகச் சிறந்தவராக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். நபி அனுப்புறதுன்னா சாதாரணமான மனிதர் அல்ல. அவர் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களிலும் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இந்த உலகத்திலே இந்த பூமியின் மீது எத்தனை மனிதர்கள் இருந்தார்களோ அவர்கள் அனைவரிலும் மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர்கள், மிகச்சிறந்த வணக்கசாலி, மிகச்சிறந்த தக்வா உள்ளவர், எல்லாத்திலும் சிறப்பானவர் அவர். அப்படிப்பட்ட தன்மை உடையவரைத்தான் நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்புவார். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கின்றார். அவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஆற்றல் உடையவராக இருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு நபியை விட ஒரு உம்மத்தில் இருக்கக்கூடிய சிறந்தவர் அப்படின்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கத்தாதாவுக்கு பதில் சொல்ல தெரியல. இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டாரு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேள்வி கேட்டு கூடாது. சரி, அதை விட்டுட்டாங்க. இவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க மூமினா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க மூமின் தானா அப்படின்னு கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அர்ஜு அன் அகூன மூமினா, நான் மூமினா இருக்கிறது ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகமா அப்படின்னு கேட்டாங்க. மூமினான்னு கேட்டா ஆமா உண்மையாக உறுதியாக நான் மூமின் தான் அப்படின்னு சொல்லணும். இவர் சந்தேகமா சொல்றாரு, மூமினா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு சந்தேகமான்னு கேட்டாரு.
இல்ல இல்ல நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறேன், நான் மூமினா இருக்கணும், நான் அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைக்கிறேன். இல்லையே, உங்களை விட பெரிய ஒருத்தர், நம்மை விட மிகப்பெரிய சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவரை பார்த்து கேட்கிறான், அவலம் தூமின். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, முதல்ல யா அல்லாஹ் இந்த உயிரினங்களை இறந்து விட்ட பின்னால் எப்படி நீ உயிர்ப்பிக்கிற எனக்கு கொஞ்சம் காட்டி கொடுன்னு கேட்டாங்க. கைஃப துஹ்யில் மௌத்தா, மௌத்தாக்களை இறந்து விட்டவர்களை எப்படி நீ உயிர்ப்பிக்கின்றாய் என்பதை எனக்கு காட்டிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா திருப்பி கேட்டா, அவலம் துருமின், நீ நம்பலையா, நான் அப்படி செய்யறது நீ நம்பலையான்னு கேட்டாங்க. ஈமான் கொள்ளவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பலா, நிச்சயமா நான் நம்பித்தான் இருக்கிறேன், அதை நம்பித்தான் இருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் மனம் சாந்தி அடைவதற்காக இப்படி கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல வருது. ஒரு நபியை அல்லாஹ் தஆலா கேட்டா, நபி பதில் சொல்லும் போது உண்மையிலேயே நான் உறுதியாக ஈமான் கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சந்தேகமா சொல்றீங்களே எப்படி? இதுக்கு மேல நாம உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாதுன்னு போயிட்டாரு. இப்படி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்ல அந்த எந்த விஷயத்தை யார் கேட்டாலும் சரி அவர்களிடத்தில் வெற்றி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் தங்களுடைய அறிவாற்றலின் காரணமாக. அதே கத்தாதா இடத்துல மற்றொரு நிகழ்ச்சி மற்றொரு தடவை நடந்திருக்கின்றது. ஒரு இடத்துல அதே கேள்வி கேட்கிறாங்க. ஒரு காணாமல் போன ஒரு கணவன், அவன் திரும்பி வந்துட்டான். காணாமல் போன கணவன் இவன் இதா இருந்தா வேறொரு கணவனை திருமணம் செய்து கொண்டா, இந்த நேரத்தில் முதல் கணவன் வந்துடுறான்னு வச்சுங்க. இந்த முதல் கணவன் சொல்றான், நான் இருக்கும் போதே, முதல் கணவனாகிய நான் இருக்கும் போதே நீ இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை திட்டான் இவன். ரெண்டாவது கணவன் சொல்றான், உனக்கு புருஷன் இருக்கும் போதே நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு இவன் சொல்றான், ரெண்டாவது ஆளு. இந்த ரெண்டு பேர்த்துல யார் லானத்துக்குரியவர்கள், யார் சபிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கும் அவர் பதில் சொல்ல தெரியவில்லை என்பதாக மற்றொரு வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது. அதே போல இன்னொரு நிக்காஹ் சம்பந்தமான ஒரு விஷயம், ஒரு வலீமா, ஒரு திருமணம் நடந்தது. ரெண்டு சகோதரர்கள், அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம். அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கு கல்யாணம். ரெண்டு பெண்கள், ரெண்டு பெண்ணை ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அந்த விருந்து, வலீமா விருந்து நடக்கின்றது. அந்த வலீமா விருந்துல பெரும் பெரும் மேதைகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். ஒரு முக்கியமான மனிதருடைய வீட்டு கல்யாணம் அது. அதுல எல்லா இமாம்களும் வந்திருந்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க போயிருந்தாங்க. இப்ப விருந்து நடப்பது நிக்காஹ் முடிஞ்ச பின்னால வலீமா நடக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த நிக்காஹ் செய்யப்பட்ட அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தையும் வீடு கூடுவதற்காக வேண்டி தனி அறையில ரெண்டு பேர்த்தையும் விடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த ரெண்டு பெண்கள் யார், அண்ணன் தம்பி, அண்ணன் ஒரு அறையில, தம்பி ஒரு அறையில் இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கிறார். இப்ப இந்த பெண்ணை திருமணம் ஆக்கப்பட்ட, திருமணம் செய்யப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு போய் உள்ள விடும்போது பெண்ணு மாறி போயிடுது. அண்ணனுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்த அந்த பெண்ணை தம்பிக்கும், தம்பிக்கு நிக்காஹ் செய்து கொடுத்த அண்ணனுக்கும் உள்ள அனுப்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு பெண்ணு யாருன்னு தெரியாது. பெற்றோர்கள் பார்த்து முடிவு பண்ணாங்க, பெண்ணு யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால உள்ள போனாங்க. அந்த யாரு உள்ள போனாங்களோ அந்த கணவனுடனே அவள் உறவு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இப்ப வீடு கூடி அந்த ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் வலீமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் தெரிய வந்தது. வலீமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை பெண்களுக்கு மத்தியில பரவலாக ஆகி கடைசியில மஜ்லிஸுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த இடத்துல அந்த மஜ்லிஸ்ல சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க. அவங்க பெரிய காசி, அந்த ஊர்ல காசியா இருக்கிறார், பெரிய நீதிபதியா இருக்கிறார். அவர்களிடத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஒரு பெண் இன்னொருத்தருக்கு திருமணம், அதாவது மஜ்லிஸில் நிக்காஹ் நடக்கும் போது ஈஜாப் கபூல் வேறொருத்தருக்கு செய்யப்பட்டது. இப்ப உறவு கொண்டது வேறொரு மனிதரிடத்துல, அண்ணன் தம்பி இடத்துல, தம்பி அண்ணன் இடத்துல மாறிவிட்டது. அதனால இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்துடணும். அந்த பெண்ணுக்கு எந்த பெண்ணுடைய சோபத்து உறவு கொண்டாரோ அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்கப்பட்ட பின்னால ஐத்தா இருந்து, ஐத்தா முடிந்த பின்னால யாருக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தாரோ முதல்ல அந்த கணவனிடத்தில் திரும்பி வந்து விடலாம். இப்ப திரும்ப நிக்காஹை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா முதல்ல நிக்காஹ் நடந்திருக்குது. இந்த ஆணுக்கு, அதாவது ஒரு மாப்பிள்ளையோட பேர் அப்துல் காதர்னு வச்சுங்க,
அப்துல் காதருக்கு ஆமினா பீவிக்கு நிக்காஹ். ஆமினா பீவி அப்துல் சத்தாரோட போயாச்சு. இப்போ தெரியாதனமா இப்ப திரும்ப என்ன பண்ணணும், மகர் அந்த பெண்ணுக்கு யாருடனே உறவு கொண்டாரோ அவருக்கு மகர் கொடுத்த பிறகு என்ன மகர் நிர்ணயிக்கப்பட்டோ அந்த மகர் கொடுத்துடணும். அதுக்கு பின்னால இத்தா இருக்கணும். இத்தா இருந்த பின்னால இந்த கணவனுடன் சேர்க்கப்பட்டு விடுவாள். இப்படி சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஃபியானு சௌரி தீர்ப்பு சொன்னாங்க. இது பெரிய சிக்கலான பிரச்சனையால இருக்குது. மகரை கொடுக்கணும், அப்புறம் இத்தா இருக்கணும், அதுக்கு பின்னால இந்த கணவனோட வந்து சேரணும், இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போனாங்க எல்லாரும். அந்த நேரத்தில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க இருந்தாங்க, அங்க அந்த மஜ்லிஸ்ல. கடைசியாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, ஏன்னா இந்த சுஃபியானு சௌரி எல்லாம் கொஞ்சம் வயசு மூத்தவர்கள், அதனால அவர்களிடத்துல முதல்ல மசலா கேட்டாங்க. அவர் காசியாக இருக்கிறார், அதனால கேட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்ட உடனே அந்த ரெண்டு மாப்பிள்ளைங்க கூட்டுவாங்க அப்படின்னாங்க. ரெண்டு மாப்பிள்ளைங்க கூட்டு வர சொன்னாங்க. கூட்டு வந்தாங்க. ரெண்டு மாப்பிள்ளை இடத்துல கேட்டாங்க, மஜ்லிஸுக்கு முன்னால மக்களுக்கு முன்னால கேட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, இப்போ உங்க மனைவிமார்கள் ரெண்டு பேரும் மாறி போச்சு, பெண் மாறிடுச்சு. இப்ப நீங்க யாருடன் உறவு கொண்டீர்களோ, ரெண்டு பேரும் எந்த பெண்ணுடன் நீங்கள் உறவு சோபத் செய்தீர்களோ அந்த பெண்ணுடனேயே நீ வாழ்க்கை நடத்துவதற்கு, அந்த பெண்ணையே நீ மனைவியாக ஆக்கிக் கொள்வதற்கு விரும்புகிறீரா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டாங்க. ரெண்டு பேரும் சரிட்டாங்க. மாற்றப்பட்ட அந்த பெண்ணுடனேயே, அந்த பெண்ணையே மனைவியாக ஆக்கிக் கொள்வதற்கு விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா, நீ இப்ப ஈஜாப் கபூல் முதல்ல நடந்துச்சு பாருங்க. ஆமினா அப்துல் காதர், ஆமினா அப்துல் சத்தாருடன் சேர்ந்தாச்சு. இப்ப முதல்ல நடந்த நிக்காக ஆமினா அப்துல் காதருடன் இருந்த நிக்கா ஈஜாப் கபூல் நடந்திருக்குது. இப்ப ஆமினா வந்து அப்துல் சத்தாருக்கு மனைவியாக உறவு கொண்டதின் காரணமாக இந்த இரண்டாவது பெண், இன்னொரு பெண் இருக்க பாருங்க, அந்த பெண் இந்த ஆளுக்கு வர வேண்டியது. நீ என்ன செய்யணும், உனக்கு ஈஜாப் கபூல் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த பெயர் உள்ள அந்த மனைவி நீ தலாக் சொல்லிடும். நான் தலாக் சொல்லிட்டேன்னு சொல்லிடு, தலாக் சொல்லியாச்சு. ஆனா யாரை இந்த ஆண் மாப்பிள்ள தலாக் சொன்னானோ அந்த பெண்ணுடன் உறவு ஏற்படவில்லை, சுஹபத் ஏற்படவில்லை, உடலுறவு ஏற்படவில்லை, அதனால இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பெண்ணை தொடுவதற்கு முன்னதாகவே, சோபத் செய்வதற்கு முன்னதாகவே, ஹல்வத் தனித்திருப்பதற்கு முன்னதாகவே தலாக் என்பது ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, ஹல்வத்துக்கு முன்னால, தனித்திருப்பதற்கு முன்னால தலாக் சொல்லிவிட்டால் இதா தேவையில்லை. அதனால இதா தேவையில்லை. இப்ப யாருடன் உறவு கொண்டாலோ அந்த பெண், அந்த கணவனும் இந்த மனைவியும் இந்த பெண்ணும் நிக்காகை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நிக்காக நடக்கல, இந்த பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு நிக்காக நடந்தது. இந்த பெண் இந்த ஆணுடன் சேர்ந்ததின் காரணமாக இப்ப ரெண்டு பேருக்கு நிக்காக புதுப்பிக்கணும். ரெண்டு பேரும் யாருடன் உறவு கொண்டீர்களோ அவர்களையே மனைவியாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்ணை யாருடன் உங்களுக்கு நிக்காக நடந்து அவங்களை தலாக் சொல்லிடுங்க, திரும்ப உங்களுடைய நிக்காக புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தீர்ப்பு சொன்ன உடனே சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுந்து சென்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தலையிலே முத்தமிட்டு வாழ்த்து கோரினார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வளவு பெரிய அற்புதமான மசலா, ரொம்ப சிக்கலான மசலா, ரொம்ப சாதாரணமாக சொல்லி முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி எல்லாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி இருக்கின்றார்கள். நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். இது மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனிப்பெரும் ஆற்றல் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக இருந்த காரணத்தால் ஹதீசுகளை ஆய்வு செய்து, அந்த ஹதீசுகள் எந்த நேரத்தில் சொல்லப்பட்டன, அந்த ஹதீசுக்குள்ள உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, அதிலிருந்து சட்ட விளக்கங்கள் என்ன என்று எழுத்து விளக்கங்களை சொல்லி சட்டங்களை நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்டங்களை அமைத்தது, நான் முதல்ல சொன்னபடி 83,000 சட்டங்கள் அசல் சட்டங்கள். ஹனஃபி மதுஹப் அப்படிங்கிறது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிக்கு சொந்தமானதல்ல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மதுஹபுடைய கருத்தா அவர்தான், அவ்வளவுதான். சட்டங்களுடைய அடிப்படையை சொல்லி வைத்தார்கள். அந்த சட்டங்களில் இருந்து அவருடைய மாணவர்கள் குறிப்பாக 2-3 பேர், அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல ஜுஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மூவரிலும் கூட இந்த 2 பேரும் முக்கியமானவர்கள். அபு யூசுப், முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அமைத்து வைத்த அந்த சட்டத்தை, ஏன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய விருப்பத்திற்கு, தங்களுடைய இஷ்டத்திற்கு எந்த காரியத்தையும் செய்யல. இந்த சட்டங்களை 83,000 சட்டங்களை தொகுத்தார்கள் என்று சொன்னால்,
உலமாக்களுடைய ஒரு பெரிய மஜ்லிஸை ஏற்படுத்தினார்கள். 40 பேர்கள் கொண்ட ஒரு பெரிய குழு, அது 40 அறிஞர்கள் கொண்ட குழு. ஒரு சட்டத்தை அவர்கள் ஆய்வு செய்து இந்த சட்டம் இப்படித்தான் என்று தெரியப்படுத்தும் பொழுது அந்த 40 பேருடைய சுற்றுக்கு விடுவார்கள். அந்த 40 பேரும் ஆய்வு செய்து கையெழுத்து போட்டோம்னாலும் அந்த சட்டத்தை வெளியாக்குவாங்க, சொல்லுவாங்க. தக்பீர் சொல்லப்படும். தக்பீர் சொன்னா அல்லாஹு அக்பர் என்ற சட்டம் அந்த பகதாதுடைய நகர், கூஃபாவுடைய நகர வீதிகள் எல்லாம் கேட்கும். அப்படி வீதியில வெளியே சத்தம் கேட்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் விளங்கிக் கொள்வார்கள், இன்று அபூ ஹனீஃபா ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கின்றார் என்பதாக மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள். அவ்வளவு அற்புதமாக இருந்து அமைத்து அந்த சட்டங்களை அமைத்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதற்கு பின்னால் அந்த உசூலான அசலான சட்டங்களுக்கு விரிவுரையாக ஹஜ்ரத் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி பல கிதாபுகளை எழுதினார்கள். சியருல் கபீர், மபுசூத்து, ஜியாதாத்து என்று சொல்லப்படக்கூடிய பெரும் கிரந்தங்களை எல்லாம் எழுதினார்கள். அந்த கிரந்தங்களிலே அசல் சட்டங்களிலிருந்து விரிவுரை எடுத்து பல சட்டங்களை பகுத்து எழுதினார்கள், பிரித்து எழுதினார்கள். அதற்கு பின்னால் வந்தவர்கள் பல இமாம்கள், இந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இந்த மதுஹபை ஆதரிக்கக்கூடியவர்கள் பல சட்டங்களை அதிலிருந்து தொகுத்து எழுதினார்கள். கடைசியாக வந்துதான் இப்போது இருக்கக்கூடிய ரத்துல் முஹ்தார், துல்லுல் முஹ்தார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிதாபுகள் எல்லாம். இதெல்லாம் அந்த சட்டங்களை அசலாக வைத்து எடுக்கப்பட்ட சட்டங்கள். ஹனபி மதுஹபிலே பல லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டங்களுக்கு அடிப்படை இருக்கின்றது அது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சில நேரங்களில் அவருடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய அபூ யூசுப் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் கூட தங்களுடைய இமாம் உஸ்தாதுடைய சொல்லுக்கு மாற்றமாக கூட சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே சட்டம் சொல்லக்கூடிய நேரத்தில், ஃபத்வா சொல்லக்கூடிய நேரத்தில் இமாமுக்கு எதிராக தங்களுடைய மாணவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஃபத்வா, இது அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஃபத்வா, இது முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஃபத்வா தீர்ப்பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கும். ஆக ஹனபி மதுஹப் என்பது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொந்தமானது அல்ல. அவங்க பேர் அபூ ஹனீஃபா என்று இருந்ததின் காரணமாக, அவருடைய சிறப்பு பெயர் அப்படி இருந்ததின் காரணமாக அவர்களை சேர்த்து ஹனபி மதுஹப் என்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றதே தவிர அவர்களுக்கு சொந்தமான மதுஹப் வழி அல்ல இது. மதுஹப்னா வழி, அந்த வழி அல்ல இது. ஹனபி மதுஹப்ல ஏராளமான உலமாக்கள் இருக்கின்றார்கள், மேதைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து அமைத்து தந்ததுதான் ஹனபி மதுஹபுடைய சட்டம். அதே மாதிரி ஷாஃபி மதுஹபுடைய சட்டம். ஆனா பெரும்பாலான சட்டங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அமைத்து தந்திருக்கின்றார்கள். அதுக்கு பின்னால வந்தவர்கள் அந்த சட்டங்களுக்கு விளக்கம் சொல்லி பலவிதமான பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், பலவிதமான பிரிவு சட்டங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படிங்கறதுதான் வரலாறு. ஆகவே ஹனபி மதுஹப் என்பது ஒருத்தருக்கு சொந்தமானதல்ல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும் அந்த மதுஹபை அமைத்து விடவில்லை, மாறாக ஒரு குழு, மிகப்பெரிய குழு, மிகப்பெரிய ஆய்வாளர்கள் சேர்ந்து ஏற்படுத்தப்பட்டது. அதுல பலவிதமான சட்டங்கள் இருக்கு. சில நேரங்களில் அந்த சட்டங்களுடைய பிரிவுகள்ல தவறுகளும் கூட இருக்கும். அதை அடுத்தவர் சுட்டிக்காட்டுவார், இன்னொருவர் சுட்டிக்காட்டுவார். இந்த இடத்துல இந்த இமாம் இந்த சட்டத்திலே தவறு செய்திருக்கின்றார், இந்த சட்டம் இப்படி இருக்க வேண்டும். இப்போ ஆய்வு செய்யக்கூடிய மற்ற உலமாக்கள், காலங்காலமாக வரக்கூடிய இந்த மதரசாக்களிலே பத்வா கொடுக்கக்கூடிய அந்த குழுவினர்கள் அதை ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் எது சரியாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கோ அதை கொண்டு தீர்ப்பு சொல்லுவார்கள். அப்படித்தான் அந்த சட்டங்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக அமைக்கப்பட்டு ஹனபி மதுஹபுடைய சட்டங்கள் நிகழ்வுற்று வருகின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை, அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை முறையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய சிரத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்து முடித்தார்கள் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாதாரணமாக ஒரு மனிதர் அல்ல, சாதாரணமான மனிதர் அல்ல. அல்லாஹ் தஆலா காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு காலத்திற்கும் சில மனிதர்களை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து தருகின்றார். அந்த நேரத்தில் அவர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவையான சட்டங்கள், ஞானங்கள் அனைத்தும் தரப்படுகின்றன. குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்கள் தரப்படுகின்றன. அதை வைத்துத்தான் மக்கள் செம்மையாக நடக்கக்கூடிய ஒரு வழியை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் தானாக ஆய்வு செய்து நான் குர்ஆன் படி ஆய்வு செய்து செல்லுவேன், ஹதீஸை ஆய்வு செய்து செல்லுவேன் என்று சொன்னால் அது சாத்தியப்படக்கூடிய விஷயமே அல்ல. அதனால மதுஹபுகளை விட்டுவிட்டால் குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. மதுஹபுகள் தேவையில்லை என்று யாராவது சொன்னால் அவர்கள் பல மதுஹபுகளாக பிரிந்து விடுவார்களே தவிர ஒன்றாக இருக்கவே முடியாது. அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிதர்சனமான சான்று இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், விரல ஆட்டுறவங்க பலவிதமா ஆட்டுறாங்க, ஒரே மாதிரி ஆட்டுறது இல்ல. இப்படி கீழே மேல ஆட்டுறவங்க, இப்படி ரவுண்டா ஆட்டுறவங்க, குழப்பம் அப்படின்னு இப்படி ஆட்டுறவங்க, அதே மாதிரி ரைட்ல ஆட்டுறவங்க, லெப்ட்ல ஆட்டுறவங்க, இப்படி மடக்கி கிட்ட ஆட்டுறவங்க, மடக்காம ஆட்டுறவங்க,
ஆட்டி ஆட்டி விட்டுறவங்க, ஆட்டிக்கிட்டே இருக்கிறவங்க, இப்படி பல விதமா இருக்குது. எத்தனை ஆட்டுதல் இருக்கிறதோ அத்தனை மதுஹப் இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை விதமா ஆட்டுறாங்களோ அத்தனை விதமான மதுஹப் இருக்குது. நோம்புக்கு முதல்ல ஒரு 4 நாளைக்கு முதல்ல ஒரு ஊருக்கு வெளியே ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். என் கூட இந்த நாகப்பட்டினத்துக்காரங்க 2-3 பேர் வந்தாங்க. ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பேசிட்டே வரும்போது அஜரத்து யாரு நீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி புரசவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப நாகப்பட்டினம் ஜாத்துக்காரங்க பெரிய அடியாயம் பண்றாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேசிக்கிட்டே வந்தார். ஒரு வயசு 80 வயசு இருக்கும் அவருக்கு. பேசிக்கிட்டே வந்தவர். அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல எல்லாம் இந்த முசீபத்துகள் எல்லாம் பூரா அரபு நாட்டுல போய் இறக்குமதி செஞ்சுட்டு வர்றானுங்க இந்த முசீபத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அரபு நாட்டுக்கு போறான், மற்ற கவுமுகள் எல்லாம் போறாங்க, முஸ்லீம் அல்லாத பல பேர் போறாங்க, இங்க வர்றாங்க, ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வீட்டை கட்டுறாங்க, ஒரு தொழிற்சாலையை வைக்கிறாங்க, பலவிதமான சொத்துக்களை வாங்கி சம்பாதிச்சு நல்லா சோகமா இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஆளு போறாங்க, போயிட்டு கொஞ்ச நாள் இருந்து போட்டு ஒன்மையில வந்துடுறான். ஒன்மையில வந்துட்டு இங்க வந்து வரல ஆட்டுறான். நான் ஒன்மையில வந்துட்டேன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், ஒன்மையில வராதவங்க கூட ஆட்டுறாங்களே அப்படின்னு. அவன் நான் ஒன்மையிலே இருப்பேன் அப்படின்னு ஆட்டுறான் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி குழப்பங்க. எத்தனை விதமாக ஆட்டுறாங்களோ அத்தனை மதுஹப் இருக்குதுன்னு அர்த்தம். தக்பீர் கட்டுறத பாருங்க, ஒருத்தர் இப்படி கட்டுவாரு, ஒருத்தர் இப்படி கட்டுவாரு. அன்னைக்கு ஒருத்தர் வந்தாருங்க, இப்படின்னாரு, கட்டிச்சாரு, இங்க இந்த இடத்துல நின்று இருந்தார், எப்படின்னு எப்படியே பிடிச்சாரு உடல. அப்புறம் தான் ருக்குவுக்கு போனார். வேகமா அடிச்சாரு, இப்படின்றாரு, அப்படின்னு. இப்படி ஒரு மதுஹப். 4 மதுஹப் தேவையில்லை அப்படின்னு சொன்னா 4000 மதுஹப் வரும். இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள், மதுஹப்களை எப்படி அமைத்திருக்கின்றார்கள், தங்களுடைய சுய அறிவின்படி அமைத்ததா அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய அருளின் காரணமாக அது ஏற்பட்டதா என்பதையெல்லாம் இப்ப சொன்ன இந்த விளக்கங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அருமையான மதுஹபுக்குரியவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கட்டும். நம்முடைய நாட்டில் 2 மதுஹப், ஷாஃபி, ஹனபி இருக்கின்றது. ஹனபி மதுஹப் உலகம் பூரா பரவலாக அதிகமாக இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். மதுஹப் பத்தி யாரும் ஒரு மதுஹப்காரர் இன்னொரு மதுஹபுக்கு குறை சொல்லக்கூடாது. மதுஹபுகள் எல்லாம் தேவைதான். மதுஹப் குறிப்பாக ஹனபி, ஷாஃபி மதுஹப் என்று இருக்கக்கூடியவர்கள் உங்க மதுஹப் சரியா இல்லை, மதுஹப் சரியா இல்லை என்று மதுஹப் குறை சொல்ல, அவரவருடைய ஆய்வின்படி செய்யப்பட்ட விஷயங்கள். அது ஆய்வு செய்துதான் குர்ஆனை ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அறிவின்படி அதை தீர்ப்பு செய்திருக்கின்றார்கள். அது அல்லாஹ் தஆலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான், ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கின்றது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே மதுஹப்களை பின்பற்றி வாழ வேண்டும், மதுஹப்கள் எல்லாம் வாழக்கூடாது. சாதாரணமாக ஒரு தமாஷா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இமாம் இப்ப நம்ம ஆரம்பத்தில் சொன்னா ஹிஜ்ரி 80 பிறந்தார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். ஹிஜ்ரி 150 இறந்தார்கள். 70 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 70 வருஷம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னைக்கு இறந்தாங்களோ 150 ஹிஜ்ரி 150வது ஆண்டிலே எந்த நாளிலே இறந்தார்களோ அதே நாளில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிறந்தார்கள். அதே ஊர்ல அல்ல, வேற ஊர்ல பிறந்தது, வேற ஊர். ஆனா நாள் எந்த நாளிலே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இறந்தார்களோ அதே நாளில் தான் அவர்கள் பிறந்தார்கள். அரபி காலேஜுகள்ல இந்த மதரசாக்கள்ல மாணவர்கள் சொல்லிக் கொள்றது, ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப் கொஞ்சம் சண்டை போட்டுக்குவாங்க. சும்மா லேசான சண்டை, சண்டைன்னு சொன்னா உண்மையான சண்டை இல்ல, அவங்களுக்கு தாக்கிக்கிறது. உங்க மதுஹப் சரி இல்ல, எங்க மதுஹப் தான் சரி, உங்க மதுஹப் சரி இல்ல, எங்க மதுஹப் சரி அப்படின்னு சொல்றது. அதுல இதையும் சொல்லுவாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகிற வரைக்கும் உங்க ஷாஃபி இமாம் பிறக்கவே இல்லைங்க, பயந்துகிட்டு வயிற்றுக்குள்ளேயே இருந்தாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணம் என்ன கேட்டா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய தாயுடைய வயிற்றில 4 வருஷம் இருந்தாங்க. 10 மாசத்துல எல்லாம் பிறக்கல, அவங்க 4 வருஷத்துக்கு பின்னால பிறந்தாங்களாம். அது சரியான ஆதாரம் உள்ளது. 4 வருஷம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம், ஆனா 4 வருஷம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கு. இப்ப சொல்றாங்க இந்த மாணவர்கள் சொல்லுவாங்க, ஹனஃபி மாணவர்கள், எங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வெளியே வர்றதுக்கு பயந்துகிட்டு 4 வருஷம் உள்ளே இருந்தாருங்க அவரு அப்படின்ட்டு. இவங்க சொல்ற ஷாஃபி மதுஹப்காரங்க சொல்றது அப்படி அல்லங்க, எங்க இமாம் தாய் வயிற்றில் 4 வருஷம் இருந்தார், அது சரிதான். ஆனா அவர் பிறந்த உடனே பயத்தினாலே உங்க இமாம் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க. இது சும்மா தமாஷா சொல்லிக்கிறத விஷயமே தவிர உண்மையிலேயே அல்ல, தாக்குறது அல்ல. அது மாதிரி மதுஹப்களுக்கு இடையில எந்த விதமான தாக்குதலும் இருக்கக்கூடாது. உங்க மதுஹப் சரி, எங்க மதுஹப் சரியில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லா மதுஹப்பும் சரிதான். 4 மதுஹப் இல்ல, குறிப்பாக நம்ம நாட்டில் 2 மதுஹப்.
உலகத்திலே மிக அதிகமாக இருக்கிறது இந்த 2 மதுஹப் தான். இந்த 2 மதுஹப்களும் மிகச் சரியான அற்புதமான ஆய்வு செய்து நமக்கு சட்டங்களை தொகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்தந்த மதுஹபில சொல்லப்பட்ட சட்டப்படி எல்லா காரியங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தொழுகையா, நோம்பா, ஜகாத்தா, ஹஜ்ஜா, எது எது எந்த மதுஹபில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி ஏதாவது சிக்கலான பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்னொரு மதுஹபில் உள்ளதை பின்பற்றுவதற்கு வசதி இருக்கின்றது. தலாக் சம்பந்தமான விஷயங்கள்ல ஷாபி மதுஹபை பின்பற்றி ஹனபி மதுஹப் நிறைய தலாக்கை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். ஃபஸஹ் என்று ஒரு சட்டம், நிக்காகை உடைப்பது, அது காசியுடைய அதிகாரத்திலே மாப்பிள்ளை வரமாட்டேன்ட்டாரு, செய்ய மாட்டேன்ட்டாரு, அவர் ஜீவனாம்சம் கொடுக்கல, அவர் செலவழிக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா காசி இடத்துல சொல்லி தன்னுடைய நிக்காகை ரத்து பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு உரிமை பெண்ணுக்கு உண்டு. அதுக்கு பேர் ஃபஸஹ் என்பதாக சொல்லப்படும். அது ஷாபி மதுஹபில் உண்டு, ஹனபி மதுஹபில் கிடையாது, கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஷாபி மதுஹப் அந்த சட்டம் இல்லை என்று சொல்ல ஹனபி மதுஹப்காரங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் பெண்களை தொட்டால் ஒலு முறிந்துவிடும். ஷாபி மதுஹப்காரர்கள் ஹனபி மதுஹப்ல கொஞ்சம் சேர்ந்துகிட்டா தான் அந்த சட்டத்தை அங்கே நிறைவேற்ற முடியும். இப்படி எல்லாம் பலவிதமான அனுகூலங்கள் 2 மதுஹப் மத்தியில் இருக்கின்றன. அதை நாம் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்தந்த மதுஹப்காரர்கள் அந்தந்த மதுஹபிலே நிலைத்து இருக்கக்கூடியவர்களாக, அடிக்கடி சட்டம் மாத்திர மாதிரி மாத்திக்க கூடாது. அங்க போனா இப்படி, இங்க வந்தா இப்படி, கொஞ்ச நாளைக்கு ஷாஃபி கொஞ்ச நாளைக்கு ஹனபி அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஹனபி மதம் தான் ஹனபி மதம் இருக்கும். ஏதாவது நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால் மாறிக்கொள்வதில் தப்பில்லை. மாறிக்கொண்டால் திரும்ப மாறிக்கொண்ட அந்த மதுஹபில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். மதுஹபுகள் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியதல்ல, மதுஹபுகள் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவை என்பதை நினைவில் கொண்டு செயலாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان يا أيها الإنسان يا أيها الإنسان ما غرك بربك الكريم يا أيها الإنسان ما غرك بربك الكريم
الذي خلقك فسواك فعدلك الذي خلقك فسواك فعدلك الذي خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين وإن عليكم لحافظين كراما كاتبين يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم إن الأبرار لفي نعيم إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم